இன்றைய கலகலப்பு நிகழ்ச்சியில் இந்த பாட்காஸ்டுக்காக முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது, அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரட்டும், என் வழிக்கு நீ வராது. இன்றைய கலகலப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான நபரை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 வருஷ கால எக்ஸ்பீரியன்ஸ், 35 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறார். எங்களோட அழகாக இந்த கலகலப்பான நிகழ்ச்சியை கலகலப்பாக செய்கிறதுக்காக வந்திருக்கிறவர் ஆக்டர் ஜோனியை தான் நாங்கள் இன்றைக்கி கலையத்தில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கிறோம். ஸோ ஜோனி, உங்களோட இந்த சினிமா வாழ்க்கைக்கு எப்படி வந்து நீங்கள் அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் முறை என்ன சின்னதுலேருந்தே அந்த ஆசை கனவுகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ நாட்டில் நடந்த அந்த போர் காலகட்ட சூழலால் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு போனது, படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. இப்போ அங்கே பயணித்த நேரங்களில் பார்த்த திரைப்படங்கள், பேப்பர் படிக்கும்போது அதில் வர அந்த போஸ்டர்ஸ், பள்ளிக்கூடம் போகும்போது 2 பக்கமும் நாங்கள் பார்க்குற அந்த போஸ்டர்ஸ், சின்ன வயசில் டிவியில் பார்க்குற அந்த பாடல்கள், அதுகளெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே கண்ணு ரசித்து உள்ளே வாங்கி நம்மளும் இதில் யார் இது, இந்த சினிமா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எதுவும் தெரியாது, ஆனால் இதில் நடிக்கிறாங்களே, அப்போ அவங்களோட பேர் என்ன, படத்தோட பேர் என்ன, நடிக்கிறவங்களோட பேர் என்ன அப்படின்னு அந்த ஆர்வம் அப்போ தான் வருது. அப்போ வரும்போது ஓகே நாங்களும் படித்து கொண்டும் படங்கள் பார்த்து கொண்டும் அது பிளட்டோடைய ஊறி போன மாதிரி தான். அப்படி தான் ஆரம்பிச்சுது சின்ன வயசுலேருந்து. இப்படி லைக் ஒரு சின்ன வயசில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 படம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஜேர்னல், பெரிய ஒரு ஜேர்னி. ஆக்சுவலாக அது 35ன்னு இப்போ அதுக்கு எல்லாமே அடங்குது. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், சில பண்ண கமர்ஷியல்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு 30-35க்கு மேலான ப்ராஜெக்ட்ஸ். முழுநீள படங்கள் இதுவரையில் எத்தனை செய்திருக்கீங்க? நான் முழுநீள திரைப்படங்கள்னு சொன்னால் நான் ஒரு 4 கிட்ட பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு மெயின் கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கிறேன், நெகட்டிவ் கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன், சில ரோல்ஸுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வில்லன் ரோலும் பண்ணுவீங்க, ஹீரோ கதாநாயகன் ரோலும் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். நான் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். என்ன நாங்கள் பண்ணிட்டு போகலாம். நடிகன்ன்றது அதான வேலை. அதில் நான் ஒரு இயக்குனர். விஜய் சேதுபதி இந்த அவர் மாதிரி வரணும் புரியுது. இப்போ அவர் எல்லாம் பண்ணுவார், ஹீரோசம் பண்ணுவார், வில்லன் பண்ணுவார், நடிகர் அவர் அழகா சொல்லுவார், நடிகன் நான் நடிப்பேன், அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல, நான் ஒரு இயக்குனருடைய நடிகனா இருக்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் ஒரு ஏன்னா இயக்குனர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானவர். அவர் தான் ஹீஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவருக்கு தானே தெரியும் அந்த கதாபாத்திரத்தை, இவனுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி இவங்க உயிர் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நடிகர்களுடைய வேலை அதுதானே. ஸோ அப்போ நான் எப்பவுமே இயக்குனர்களுடைய நடிகராக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். சூப்பர். ஓகே. ஸோ ஜோனி, நீங்கள் இதுவரை காலம் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அல்லது நீங்கள் இதுதான் எனக்கு பெஸ்ட், இதுதான் நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படி என்று சொல்றதுக்கு ஏதாவது படங்கள் அல்லது ஏதாவது கேரக்டர் ஞாபகம் இருக்கா? நீங்க இப்படி கேட்டா இப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எத்தனை ஒரு அம்மாட்ட இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 5 பிள்ளைகள்னு சொன்னா அப்ப 5 பிள்ளைகள் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா பர்டிகுலரா சொல்ல முடியாது இல்ல. ஏன்னு சொன்னா நான் எல்லாமே விரும்பி செஞ்சதுதான். எல்லாமே விரும்பி செஞ்சதுதான். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் அதை நான் விரும்பி தான் செய்யறேன், ஒரு பெரிய கேரக்டர் பண்ணாலும் விரும்பி தான் செய்யறேன். அப்ப அதுல எல்லாமே நாங்க 100% அந்த எஃபெக்டை கொடுத்து தான் நாங்கள் செய்யறோம். அப்ப எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் தான். ஆடியன்ஸ் வேணும்னா அதை பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்டை விட இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சது. நல்லா எஸ்கேப் ஆகுங்க. இல்ல எஸ்கேப் இல்ல, ரியாலிட்டி இதுதானே. இப்ப என்னன்னா நீங்க இப்ப 30 ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்கேன்னு சொன்னா அந்த 30 ப்ராஜெக்ட் நான் விரும்பி பண்ணது பெஸ்ட்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட். என்ன ஒரு தேர்ட் பர்சன் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, தேர்ட் பர்சன் கேட்டா எனக்கு ஜானி நடிச்ச ப்ராஜெக்ட்ல எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஜானி as a கேரக்டர் என்ன கேட்டீங்கன்னா ஆர்டிஸ்டா எனக்கு எல்லாமே பிடிக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட அதை கேட்டா அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஈவன் இது சொல்லுவாங்க, நிறைய குறையும் சொல்லுவாங்க, எனக்கு நீ அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணது எனக்கு பிடிக்கல, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்துச்சு, பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை நான் உள்வாங்கிப்பேன். ஓகே. இன்னொரு கேள்வி அப்படின்னு சொன்னா, இப்போ லைக் இதுவரை நீங்க நடிச்சுட்டு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம், இது நல்லா பண்ணிக்கலாம், நான் இப்படி பண்றத விட இப்படி பண்ணிக்கலாம் அப்படி ஃபீல் பண்ணின ஏதாவது ஒரு சம்பவம் அல்லது ப்ராஜெக்ட்? இது இருக்குது அப்படி அது எஸ்பெஷலி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு குறிப்பா
காட்டாறு நான் பண்ணது, ஆனால் காட்டாறுல என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்குறேன் நான். காட்டாறு இல்லைன்னு பார்த்துருப்பாங்க. இன்னொன்று நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்குமான ஒரு பதிலாக இதை சொல்லுவேன் நான். இப்போ பெஸ்ட் என்னுடைய பெஸ்ட்டில் அது தோணியிருக்கேன். நம்ம அந்த ஏன்னால் அது ஒரு உயிர்ப்பான ஒரு கதாபாத்திரம். அது ஒரு அந்த படம் பார்த்தா தெரியும், ஒரு முன்னாள் ஒரு போராளியோட ஒரு கதை அது. ஓகே. அப்போ அவங்க எவ்வளவுக்கு அதை வடுவை தாங்கி அந்த அவங்க வாழ்ந்திருக்காங்க. நான் நடிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப என்ன நான் அதை உள்வாங்கி நல்லா செஞ்சிருக்கலாமா அப்படின்றது எனக்கு உள்ள இருக்குது. அது ரொம்ப நெருக்கமானது எனக்கு. என்னன்னா நம்மளோட உணர்வோட ஊறி போனபடியா அவங்கள மாதிரி நாம வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது. ஆனா அவங்க வாழ்ந்ததை நான் ஒரு கதாபாத்திரமா ஏத்து அதை நான் முழுமையா கொடுத்தனான்றது எனக்கு தெரியாது. அது எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு இது, அது என்னுடைய இது. மற்றபடி வேற கேரக்டர்னு சொன்னா ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னு போயிடலாம். இதுக்கு ஒரு தார்மீக ஒரு கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு இந்த காட்டாறு தான் நீங்க கேட்ட மாதிரி. காட்டாறு திரைப்படத்தில் நீங்கள் ஒரு கவி வரிகளை ஒரே டேக்கில் செய்து காட்டியிருப்பீங்க. அது உண்மையில் ஒரு முக்கியமான இது. கவிதை இந்த கையில் கிடைக்கிறது. நான் ஒரு சொல்லி பார்ப்போம். நாங்களும் சுமந்தோம் நிறைய கனவுகளை உங்களைப் போலவே யுத்தத்தின் கொடுக்குகளுக்குள் புறந்தோம், வெடிச்சத்தங்களால் தாளாட்டப்பட்டோம். காகங்கள் அல்ல கல்லுகளும் கழுகுகளும், காகங்கள் அல்ல இல்ல மன்ம போல, காகங்கள் அல்ல கழுகுகளும் வள்ளூர்களும் தேனீக்காய் மேனி கொத்தி போயின, இருண்ட பூமியில் பாதங்கள் புதைக்கப்பட்ட போதும் ஏனோ மௌனமாய் இருந்தோம், முட்டையில் கருபிடுங்கி தரையில் வீசப்பட்ட போதும் நிர்வாண மார்புகளை ருசி பார்த்த போதும், சடலங்கள் அன்று நிர்வாண மார்புகளை ருசி பார்த்த போதும் எமக்கு ஏன் கண்ணீரே வரவில்லை, முன்னோர்களை ஆசை ஆசையாய் குலுங்கி குலுங்கி நீங்கள் பதித்த பாதங்கள் முழுதாய் அழிந்து போயின, வாய் திறந்து நாம் பிரசவிக்கும் கொட்டாவிகள் வட்டமேசை முன் எழுதப்படும் ஒப்பந்தங்களில் காணாமல் போய்விடும், நாங்களும் சுமக்கிறோம் நிறைய கனவுகளை இன்னும் உங்களை போலவே. இது எனக்கு மெமரி இல்ல, அது ரொம்ப வருஷமாச்சுல. இது ஒரே டேக்ல எப்படி இதை பற்றி பேசுவோம், எப்படி ஒரே டேக்ல எடுத்தீங்க? இது டைரக்டர் கலிஷன்னா உங்களுக்கு தெரியும், PX கலிஷன் சொல்லி. அப்போ அவர் இந்த சீன் இது கம்போஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, சிங்கிள் டேக்ல நீங்க 2 பேருமே மணி அண்ட் ஆனந்தி அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரே சிங்கிள் டேக்கில் நாங்கள் இது பண்ணதை அவர் சொல்லிட்டார். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் அவங்க நிந்துஜான்னு சொல்லி அவங்களோட ப்ரிப்பேர் பண்ணி ஒரே டேக்கில் நாங்கள் இது பண்ணது. ஜோனி, நீங்கள் நிறைய படம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களை முதல் உங்களுக்கு ஒரு ஃபேன் உருவாகி அவர் உங்களை பாராட்டும் போது how do you feel as an actor? ஆக்டரா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கே ஜஃப்னா டவுனில் நான் இப்போ இந்த சிரிக்கிவாசம்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நிலானோட டிரெக்ஷனில். அப்போ அந்த பாட்டு நல்லா ரீச் ஆனது, கந்தபுஜேந்திரனோட மியூசிக்கில் அந்த பாட்டு நல்லா ரீச் ஆனது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது, கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆகி ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த பாடல் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு, நிறைய வரவேற்பு பெற்றுச்சு. அப்போ நாங்கள் யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அப்புறம் எங்களோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட ஒர்க் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை விஷ் பண்ணுறது. அது ஆஸ் யூஷுவல் தெரிந்தானே, ஆஸ் ஃப்ரெண்ட்லியாக அது பண்ணுறது தான். ஒரு நாள் நான் சடன்லி இங்கே ஜஃப்னா டவுனுக்குள்ள நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு டக்குன்ட்டு என் தோலை தட்டிட்டு ஜோனி அண்ணா அப்படின்னா, நான் ஓம் பிரதர் அப்படின்னு சொல்ல, அண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு, அண்ணா உங்களோட சிரிக்கிவாசம் பாட்டு பார்த்தேன். எனக்கு அது ஒரு நியூ ஃபீல், ஒரு புது ஃபீல் உண்டு. அது சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களோட இது பார்த்தீங்கன்னா, நான் முல்லைத்தீவுல இருந்து வாரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பஸ் வலிக்கிட்டுது, முல்லைத்தீவு பஸ் வலிக்கிட்டுது. அப்போ அண்ணா உங்களோட நிறைய கதை கொண்டு பண்ணிட்டு இருந்தேன்னா, பஸ் வலிக்கிட்டுதுன்னா உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட பேசணும், என்ன அப்புறம் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொன்னோன்னா அவர் போயிட்டார். எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. சடன்லியா பார்த்த உடனே நான் உங்களை பாட்டு பார்த்தேன்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நல்லா இருந்தது. அது ஒரு ஃபீலிங். அது ஒரு ஃபீல். ஜோனி, உங்களுக்கு ஈழத்து சினிமாவா இலங்கை சினிமாவான்னு சொன்னால் நீங்க எதை சொல்லுவீங்க? இப்பதான் நீங்க என்ன மாட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. பட் இது நல்ல கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் சொல்லணும்னு வந்துட்டு, நீங்க யாருக்காக பணம் பண்றீங்க? மக்களுக்காக. அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவே ஒரு பெரிய ஆயுதம்னு நினைப்பேன் சொல்லுவேன் நான். சினிமா இட்ஸ் எ வெப்பன். அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அது. அப்ப இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஒரு படைப்பாளி அதை எப்படி உருவாக்கி தன் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த மக்கள் எந்த பார்வையில் அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன உதாரணத்துக்கு சொல்ல, ஓகே ஒரு படைப்பாளியா நான் இதை வந்துட்டு
ஈழத் திரைப்படமாக தான் இல்லை ஈழத்து படைப்பா தான் நான் கொடுக்க போறேன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை நான் இது இலங்கை இது படைப்பா தான் கொடுக்க போறேன்னா கொடுங்க. அது உங்களோட இதை பொறுத்து. அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்றாங்க அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க இல்லை இது என்னுடைய ஈழம் தாராளமாக கொடுங்க, இல்லை இது இலங்கை தாராளமாக கொடுங்க, இல்லை இதுக்கு இன்னொரு பேர் வச்சு வேற கொடுங்க, அது பிரச்சனையே இல்லை. படைப்பு பேசட்டும், மக்கள் அதை எப்படி எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நான் இது பண்ணுவேன். மற்றபடி எனக்கு இதுல எல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. நீங்க அப்படின்னா பெருமையா சொல்லிட்டு போங்க, தப்பே இல்லை. நான் ஒரு ஈழத்து படைப்பை கொடுக்குறேன், நான் ஒரு இலங்கை படைப்பை கொடுக்குறேன்டா கொடுங்க, அது உங்களுடைய பார்வை. முடிவு மக்கள் தான். நீங்க யாருக்காக அதெல்லாம் எடுக்கிறீங்க? அவங்க தானே முடிவு பண்ணணும். அவங்க பேர் வச்சு கொள்ளட்டுமே. அவங்க 3வது பேர் வச்சா கூட இலங்கை வித் ஈழ படைப்புன்னு கூட சொல்லிட்டு போட்டுமே, இல்ல ஈழம் வித் இலங்கை படைப்புன்னு கூட சொல்லிட்டு போட்டுமே. அது மக்கள் தானே, அவங்களுக்காக தானே, அவங்க முடிவு பண்ணட்டும். இதுல வந்துட்டு எனக்கு அதுல சத்தியமா உடன்பாடு இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே நான் இந்தியாவில் படிச்சு வளர்ந்தபடியாலே எங்களுக்கு நாங்க இப்படி சரி இலங்கைன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஈழம்னு வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? எந்த சினிமா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? இந்திய சினிமா. 100 வருஷ பாரம்பரியமான இந்திய சினிமா. அப்ப அங்க இப்ப எங்கட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அங்க பியூ சின்னப்பா தியாகராஜ பாவர்ல இருந்து அங்க ஆரம்பிக்குது. சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், இந்த விஜய், அஜித் இப்படின்னே ஒரு ஜெனரேஷன் வைஸ் வந்துல. அதே பார்வை தானே எங்கட மக்களும். இங்க எங்கட அம்மா யாரு ரசிகை யாரா இருந்திருப்பா? யார ரசிகன், யாருடைய நடிகை, எந்த நடிகனோட ரசிகனா இருந்திருப்பா? எங்கட அம்மா யாரோட இதா இருந்திருப்பாங்க, நான் யாரோடது, இப்ப என்னோட மருமகள் யாரோட. ஜெனரேஷன் வைஸா நாங்க வந்துட்டோம். அப்ப ஆனா அது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அங்க இருந்து நம்ம கத்துக்கிட்டது நாங்க பார்த்த திரைப்படங்கள் இந்திய திரைப்படங்கள் தான். ஆனால் இங்க நாங்க எப்படி படைப்பை கொடுக்குறோம்ன்றது அது இயக்குனரோட பார்வை தான். நான் என் மொழி சார்ந்து, என் பிரதேசவாதம் சார்ந்து எனக்கு இது இருக்குது, அதை கொடுக்கட்டும். அதுக்கு அவர் பேர் வைக்கட்டும். எப்படி? இது என்னுடைய ஈழத்து படைப்பண்டு வைக்கட்டும், இது என்னுடைய இலங்கை படைப்பண்டு வைக்கட்டும். முடிவு பண்ண போறது மக்கள். அப்ப மக்கள்கிட்டே விட்டுருவோம் அதை. அழகா நேர்த்தியா நல்லொரு ஆழமான ஒரு பதிவு. ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான கேள்வி ஜானி, உங்களுக்கு டைம் ட்ராவல்ஸ் அப்படி ஒன்று கிடைச்சி திருப்பி நீங்கள் போக வேண்டி வந்தால் எந்த சூழ்நிலைக்கு, எந்த சந்தர்ப்பத்தில், எந்த காலப்பகுதியில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுவீங்க? அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு ஒன்று இருக்குது எனக்கு. எங்க அப்பா அடிச்சிருக்காருக்கா. அது அதுவும் சினிமா சம்பந்தப்பட்ட. கம்ப மாத்திட்டு வர போறீங்களோ? அடிச்சு திரும்ப மாத்தி இல்ல அது ஒரு இன்சிடென்ட்டா. அப்ப இது இந்த இன்சிடென்ட் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் நான் சினிமா மேல எவ்வளவு ரொம்ப காதலா இருக்கு அப்படின்றது. நாங்க வந்துட்டு மண்டப முகாம்ல தான் தங்கி இருந்தோம். நாங்கள் இப்ப புலம்பெயர்ந்து போனால் ராமேஸ்வரத்துல மண்டபம் அது அகதி முகாம்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அகதி முகாம்ன்றது உடன்பாடு இல்லை. இப்ப மறுவாழ்வு முகாம் அது பிறகு பேசுவோம். அப்ப எனக்கு என்னடா, நாங்க பள்ளிக்கூடம் போனா மத்தியான சாப்பாட்டுக்கு விடுறவங்க வீட்டை போய் சாப்பிட்டுட்டு வர்றது. அப்ப அங்க ஆஃப் டே, ஃபுல் டே ஸ்கூல்ல நான் ஆஃப் டே போவேன். ஆஃப் டே வந்து சாப்பிட்டு போனா அடுத்த ஃபுல் டே ஆயிடும். அப்ப நான் சொன்னதான் இந்த சின்னல இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போகும்போது இங்க போஸ்டர்ஸ் அதுகள் பாக்குறது இருக்குதானே. அப்ப எனக்கு என்னடான்னா, நான் அந்த ஒளியும் மொழியும் அப்ப சின்னல பிளாக் அண்ட் ஒயிட் டிவில நாங்க பாக்குறது. அப்ப எனக்கு வடிவேல் சார் ரொம்ப காமெடியா ரொம்ப பிடிக்குமா பவர். அப்ப அந்த வாடி பொட்ட புள்ள வெளிய அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டோட படம் காலம் மாறி போச்சுன்னு சொல்லி அந்த போஸ்டர் ஒட்டிட்டாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது முதல் நாள் காலையில போகும்போது காலம் மாறி போச்சு இன்று முதல் அப்படின்னு அங்க செகண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ராமேஸ்வரத்துல. ஐ மீன் அந்த மண்டபம் மாமல இருக்கிற பக்கம் தியேட்டர்ஸ் போஸ்டர்ஸ் பார்த்தோன்னா தெரிஞ்சு போச்சு, ஓ இந்த படத்துலதான் இந்த பாட்டு இருக்கு, இதை எப்படியாவது பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போறேன். போயிட்டு ஆஃப் டே சாப்பிட வந்துட்டு அம்மாட்ட அடம் பிடிச்சி எனக்கு காசு தாங்கணும் 5 ரூபா காசு வாங்கிட்டு அம்மாக்கு நான் சொன்னேன், அம்மா தரையில தான் என்னம்மா போகணும் தோட்டம் பிடிச்சி நான் வாங்கிட்டு போய் படத்தையும் பார்த்துட்டேன். ஆஃப் டே ஸ்கூல் போகல, போயிட்டு படமும் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு அந்த வந்தாய் அப்பா வடிவேல பார்த்தது. அவர் அந்த கோவிசர்ல பிடிச்சி இழுத்து அந்த படமே ஒரு கலகலப்பா இருக்கும். வடிவேல் சரிக்காக நான் போனது. வந்துட்டு டியூஷனும் போயிட்டு வந்துட்டேன். அப்பா வந்துட்டு கூலி வேலை தான் அங்கே பார்க்குறவர். நாங்கள் முகாமில் போனால் கூலி வேலைகள் தானே. அவர் அப்போ அந்த டயர்டில் வாராரு, சைக்கிளில் வந்து டயர்டில் வாராரு. நானும் டியூஷன் போயிட்டு வந்துட்டு சரி ஆஃப் டே தான் போகல, டியூஷனுக்கு அது போயிட்டு வரலாம்னு டியூஷனும் போயிட்டு வந்துட்டு உட்காந்து வீட்டில் சாப்பிட்டு இது பண்ணேன். அப்பா வந்து அந்த கோவத்தில் அம்மா அந்த டயர்டில் வர அம்மா வந்துட்டு சொன்னார், இப்படி வந்து என்னட்டு அடம் பிடிச்சி காசு வாங்கிட்டு போய் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டான், இன்னைக்கு ஆஃப் டே போகலேன்ட்டோன்னே அப்பா என்னன்னா பின்பக்கம் போயிட்டு கிணத்து வாளியில இந்த கயிறை மட்டும் கலட்டிட்டு வந்தாரு. அப்ப நான் உள்ளியா பயங்கர இதா இருப்பாடு வந்து ஒரு அடி தான் அடிச்சாரு. எனக்கு அப்படி அடிச்சார். அவரோட பழத்துக்கு அடிச்சா அவ்வளவுதான். எனக்கு இங்க விழாவில் இதுல பட்டோன்னு எனக்கு சின்னால் தானே சுருண்டு அப்படியே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு மூச்சு பேச்சே இல்லை.
அப்படியே நான் கண்ணால பார்த்துக்கிட்டு மூச்சு பேச்சு இல்லை. அப்புறம் அம்மா தங்கச்சி அக்கால எல்லாம் ஓடி வந்து என்ன இது பண்றாங்க அப்படின்னு அம்மா அப்பாவை போட்டு அடிக்கிற தின்பான் இந்த பிள்ளைய நான் சொன்னதுக்காண்டி இப்படி அடிப்பா அப்படின்னு பார்த்து அவர் ஷாக்கா இருக்கிறாரு. எனக்கு அது மட்டும் தெரியுது. அப்ப பக்கத்துல ஆக்கள் எல்லாம் ஓடி வந்து தண்ணி கொடுத்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது. அப்பா அடிச்ச அடிதான் எங்களோட அப்பா. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட நான் அடி வாங்கினதே இல்லை. இந்த இது எனக்கு இதா நினைவா சொல்ல தோணுது. ஏன்னா நான் இப்படி ஒரு அடி வாங்கினது அதுவும் யாருக்கிட்ட அப்பா கிட்ட, அதுவும் எதுக்காக ஒரு சினிமா பார்க்க போய். அப்போ அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தான் அது. அதை மறக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைம் ட்ராவல்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அந்த திருப்பி அந்த மண்டப முகாம் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி. அது இப்போ போனால் கூட எனக்கு அது பசுமையான நினைவுகளாக தான் இருக்குது. சின்ன வயசில் நான் அந்த காக்கி சட்டை காக்கி ஷோட்ஸ் போட்டு எங்களோட இதுக்குள்ள அந்த மஞ்சள் பேக்கு கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடம் போய் அந்த முகாம் வாழ்க்கை வந்துட்டு அது பசுமையான நினைவுகள். அப்படித்தான் இந்த 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 நிகழ்வு நடந்தது. எஸ், இதைத்தான் நான் டைம் ட்ராவல் பண்ணுறேன்னா மண்டப முகாமுக்கு நான் போவேன். ஜோனி, நீங்க அடிக்கடி காசி விக்ரமா மாறுவீங்களாமே, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? அதுவும் ஒரு பெரிய கதை. அதில் நான் நன்றி சொல்லணும்னு சொன்னால் எங்களோட நிக்சன் நான் சொல்லி அவர் இப்போ யூகேல இருக்காரு. ஓகே, அவர் ஒரு டிரெக்டர். இதே முகாம் வாழ்க்கையில தான் இது நடக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2002 2003 காசி படம் ரிலீஸ். அப்போ நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். நான் பொங்கல் டைமுக்கு நாங்கள் எங்கள் முகாம்களுக்குள்ள வந்துட்டு இந்த கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடத்துறாங்க. இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 115 முகாம் இருக்குது. அப்போ நான் இருந்தது புழல் முகாமில். 2000க்கு பிறகு நாங்கள் புழல் முகாமுக்கு வந்துட்டோம். நான் போனது வந்துட்டு இங்கே வாலாஜாப்பேட்டைன்னு ஒரு முகாம் இருக்குது, பாலாரணைக்கட்டுன்னு சொல்லி வேலூர் மாவட்டத்தில் அந்த முகாம் இருக்குது. அப்போ அந்த இது கலை நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிட்டோம். அதுக்கு முதல்ல இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். எங்களோட மாமா என்னை கொண்டு போய் கொளத்தூர் கங்கா தியேட்டரில் அந்த படத்தை பார்த்துட்டு விக்ரம் சார் எனக்கு சேது அப்போ தான் அந்த சினிமாவோட அந்த இதுகள் வருது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் எப்படின்னு சொன்னால் அந்த இதுக்குள்ள போகிறேன். நான் யார் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர் தேட போகிறோம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது. முதல்ல நம்ம காட்சியாக நடிகர்களை ரசித்தோம். இவங்களை இயக்குறது யார், இயக்குனர். இப்போ இயக்குனர் தான் இங்கே மெயின் அப்படின்ற ஆழமாக நான் போகிறேன். அப்படி போகும்போது காசி படம் பார்க்குறோன்னு விக்ரம் சார் என்னடா அப்பா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எனக்கு அந்த பாட்டு ஓப்பனிங் பாட்டு நான் காணும் உலகங்கள் பாட்டு ராஜா சார் மியூசிக் ஹரின் சார் வாய்ஸில் பார்த்துட்டு நான் அந்த இதாக போயிட்டேன். அப்போ சரி பொடியலோட வெளிக்கிட்டு அங்கே போயிட்டேன். நான் கலை நிகழ்ச்சிக்கு போயாச்சு. அப்போ அவங்களெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் அப்போ அதில் இல்லை, நான் அவங்களோட இதாக போனது. போக அங்கே ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொங்கல் திருவள்ளுவர் தினம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கலை நிகழ்ச்சி ஆற்காடு ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது. நாங்கள் புழல் முகாமில் இருந்து போனவங்களும் சரி வாலாஜா முகாமில் இருக்கிறவங்களும் சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிக்சன் எங்களோட அண்ணா அவர் வந்துட்டு நீ என்ன இப்படியே இருக்கிற, நீ ஒன்றும் செய்யலாம். இல்லைண்ணா நான் எனக்கு இதில் இல்லை, டேய் எல்லாரும் செய்கிறாங்க, நீ ஏதாவது ஒன்று செய்யடா அப்படின்னாரு. அப்போ பக்கத்து வீட்டில் டிவியில் அந்த பாட்டு போய் கொண்டிருக்குது, காசி பாட்டு நான் காணும் உலகங்கள் போய் கொண்டிருக்கு. அப்போ எனக்கு டக்குன்னு அந்த டைம் ஒரு ஸ்பார்க்கு. அப்போ இருங்க நான் இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு நான் நடிச்சு காட்டுட்டா அப்படின்ட்டு அப்போ தோணிச்சு. டக்குன்னு இப்போ ஒரு சரத்தை எடுத்து கட்டிட்டு இப்போ அந்த தும்புத்தடி இருந்தது, தும்புத்தடியில் அந்த இதை எடுத்து வச்சுட்டு நான் ட்ரை பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு டேய் அப்படியே இருக்கேடா அப்படின்ட்டு. நான் அந்த முடியெல்லாம் முன்னுக்கு அப்படி விட்டுட்டு அந்த மாதிரி ஒல்லியா இருப்பேன். அப்படியே ஏய் என்னடா அப்படியே இருக்குடா, அப்போ இதை நாளைக்கு நீயே பண்ண. இல்லை நான் தொடர்ந்து பண்ணுறது எனக்கு முடியாது, ஏன்னா கண்ணெல்லாம் இதாக இருக்குன்னு தானே. அது அவர் பண்ணிட்டாரு. நான் இல்லை நீ அப்போ ஒன்று பண்ணு, நீ பெர்ஃபார்ம் பண்ணு. இன்டர்லூட் வரும்போது நான் வந்து அதில் வந்து டான்ஸ் ஆடி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீ வாய்ஸ் வரும் மட்டும் போது அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த 2 இன்டர்லூட்டுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே இருந்த ஷர்ட்டு சரம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயாச்சு. போனால் அங்கே ஒரு எம்எல்ஏ தான் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வர வேண்டியவர். அப்போ அவர் ஆக்சுவலாக அப்போ அந்த டைம் டிஎம்கே இதில் இருந்தவர். அவங்க தான் ரூரல் பார்ட்டியாக இருந்தவங்க. அவர் வர லேட் ஆகிட்டு, எம்எல்ஏ வர லேட் ஆகிட்டு. அப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண அவங்க ஆர்டரில் போகிறாங்க. அப்போ எந்த ஆர்டர் வருது, எந்த ஆர்டர் வர நானும் அதை பண்ணிட்டேன். எனக்கு ஒரு தைரியத்தில் பண்ணிட்டேன். பண்ணால் சரி கிளாப்ஸு. அந்த இடம் எனக்குள்ள ஒரு இதை உணர்ந்துச்சு. அது அப்போ அதே மாதிரி அவரும் பண்ணார். வந்து எனக்கு இது பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு உண்மையாகவே சில பேர் வந்துட்டு முந்தினா தான் இந்த படத்தை பார்த்து நான் அப்படியே தம்பி பண்ணுறேன். இல்லை சில பேர் உண்மையாக உனக்கு கண்ணே தெரியாதா அப்படி இப்படின்லாம். எனக்கு நான் என்னுடைய இதுல இருந்து வெளியில வரல. இப்போ இவங்கெல்லாம் கேட்கும்போது இதாக இருக்குது. சரி ஓகே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாராட்டு, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்போ அவர் வந்துட்டார். யாரு எம்எல்ஏ வந்துட்டார், சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டார். அவர் சீஃப் கெஸ்ட்டை வந்தோடனே அவருக்கு ஏதோ ஒரு தகவல் போகுது, இப்படி ஒருத்தன் பையன் நீங்கள் வாரத்துக்கு பண்ண. இப்போ அவர் சொல்கிறாரா அப்போ மறுபடியும் அவனை பண்ண சொல்ல அப்படின்னு. நான் எங்கேயோ ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன். என்ன எங்கள் அண்ணா கூப்பிட்டு ஓடி வாடா என்னென்ன கேட்க, எம்எல்ஏ ஒன்று மறுபடியும் ஒரு வன்மோர் கேட்குறாங்க நீ பண்ணு என்னென்ன பாடா வந்து மறுபடி பண்ணேன். நான் திருப்பி அது பண்ணோம். அது இன்னும் பயங்கர இதாக போனோம். அப்போ நமக்கு இன்னொரு இது வந்துருச்சு, நமக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு இது வந்துருச்சு. அது ஒரு போதை தானே அது. அப்போ அது பண்ண எம்எல்ஏ செமையாக கிளாப்ஸ் பண்ணாரு.
உடனே என்ன பண்ணாருன்னா எனக்கு அவர்கிட்ட பிஏடிஆர்டிஓ சொல்லி வந்துட்டு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு என்ன ஸ்டேஜில் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு ஷர்ட்டும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ அதை கூட நான் போய் அவருடைய கண்ணு தெரியாத மாதிரி தான் வாங்கினேன். அவர் கூப்பிடும்போது அது ஒரு இதாக போகும்போது அவர் கையை கொடுத்துட்டு பாராட்டிட்டு தம்பி நல்லா நல்லா இருக்குடா, என்னோட விவரங்கள் கேட்டார். நான் இப்படி தான் அப்படின்னு இப்போ நானும் இப்போ தான் நேற்று படம் பார்த்தேன்னா இதாக இருந்தது, நீ அப்படியே பண்ணுற அப்படின்னு. அப்படித்தான் எனக்கு அந்த காசி படம் பார்த்து அந்த மாதிரி நான் விக்ரம் சார் மாதிரி அந்த ஆக்ட் பண்ணி எங்களோட அதுவும் எனக்கு ஒரு பெரிய நான் சினிமாக்குள்ள வாரத்துக்கு ஒரு பெரிய இது. அது மூலமா எனக்கு நிறைய ஸ்டேஜ் ஸ்டோர்ஸ் போய் பண்ணேன். நான் என்னை கூப்பிடுவாங்க, போனால் ஒரு 100 ரூபா 200 ரூபா காசு தருவாங்க. நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து ஷர்ட்ல வந்துட்டு காசு குத்துவாங்க. அந்த மாதிரி தெரியும் தானே அங்கே அப்படி ஒரு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கண்டே நான் பிறகு ஒரு ட்ரெஸ் தச்சு பேக்கு அந்த ஸ்டிக் அந்த ஸ்டிக்கில் பெல்லு அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி அங்கே ஒரு இது அங்கே நடத்துவாங்க தானே, இது சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, இல்லை யார்ட்டையாவது கல்யாண வீடு, அதுகளுக்கெல்லாம் ஒரு இது கூப்பிட்டு நான் நிறைய இது போயிருக்கோம். அது அப்படி ஒரு இது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. அப்படிதான் இப்போ நீங்கள் கேட்ட இது காசி எனக்குள்ள வந்து இப்பயும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில இது பண்ணுவேன். நிறைய வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பிடிக்கும் என்ன, நிறைய பேர் அப்படி கூப்பிடுவாங்க. நிறைய இடத்துல என்ன இது பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க வந்துட்டு யார்ட்டையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா வின்சென்ட் இருக்காரு, அந்தோனி பட ஹீரோ இருக்காருல்ல, அவரெல்லாம் என்ன எங்கெல்லாம் என்ன கூப்பிட்டு போறாரு அங்கெல்லாம் என்னுடைய இந்த திறமையை மற்றவங்கள்ட்ட சொல்லி இது பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ யாராவது இயக்குநர்களோ இல்லை திரைத்துறை சம்மந்தப்பட்ட யாராவது வந்திருந்தாங்கன்னு சொன்னால் உடனே சொல்லி அப்படியே பண்ற அப்படின்னு அப்படி பண்றது. அதெல்லாம் வந்துட்டு அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதானே. அது பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு நடிகனா என்னோட விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற இன்ஸ்பிரேஷன் வேற அவர் எனக்கு அவருடைய ஜேர்னி. ஸோ அவர்கிட்ட இதை பண்றது பெரியது எனக்கு. நான் அப்புறம் ஏன்னா அவர் இன்னும் ஸ்டில் எனக்கு விக்ரம் சாரோட அந்த டிராவல் பிடிக்கும் எனக்கு. அவர் சினிமாவில் எப்படி வந்தாரு, அவருக்கு பின்னாடி நடந்தது என்ன, அவர் இழந்தது என்ன, திருப்பி எப்படி பூமாயி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இப்போ வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்றது எனக்கு சினிமாவில் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு எனக்கு ரோல் மாடல் வந்துட்டு விக்ரம் சார். ஓகே, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. இப்போ கரண்ட்லி நீங்கள் ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இப்போ முழுநல படமாக இருக்கட்டும் அல்லது குறும்படமாக இருக்கட்டும், ஏதாவது புது ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க? இப்போ நான் கிட்டடியில் வந்து இப்போ ஜனவரியில் ஒரு ஷூட் முடிஞ்சது, வீரமுடையாது அப்படின்னு சொல்லி. வீரமுடையாது அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அது அடுத்தடுத்தது ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே நாங்கள் மழைக்கால இரவுகள் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அது வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல் போய் நிறைய அவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைடு பேசி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் 3 ப்ராஜெக்ட் இப்போ பேசி இருக்கு, அது பேச்சளவில் தான் இருக்குது. ஸோ அப்போ அது கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அதில் போய் நான் பிஸி அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. என்னோட இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அதில் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான் அதான் என்னுடைய இது. அடுத்த சென்னையில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கு? சென்னையில் சில இடங்களில் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நம்ம இங்கே போய் வர இதுகள் இருக்குல்ல, அந்த விசா ப்ராசஸ், அங்கே தங்குற அந்த இதுகள் தானே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே தங்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி போகிறேன்னா ஒஃபிஷியலாக போகணும். இந்த மாதிரி சட்ட ரீதியான ஒரு மூவ் பண்ணி போனால் தான் அது சரி. மற்றபடி இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் பண்ணி எங்களோட மக்கள்கிட்ட போய் இது பண்ணணும்ன்றது தான் என்னுடைய இது. மற்றபடி அங்கே போய் நம்ம தொழில் கற்றுக்கலாம், போய் ஏதாவது இது பண்ணிக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம், அது வாய்ப்பு கிடைச்சா இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும், சட்ட ரீதியாக போய் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா தான் நான் அது சரின்னு நினைக்கிறேன். நான் சில பேர் வந்து ஓவர்ஸ்டே ஆகி கொஞ்சம் ப்ராப்ளங்கள் என்ன டூரிஸ்ட் விசாவில் போய் தெரியும். ஏன்னா என் நண்பர்கள் நிறைய பேர் அதை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருந்தபடியா அது தெரியும் எனக்கு. ஸோ அப்போ நான் கொஞ்சம் தெளிவாக அப்படின்னா நம்ம சட்ட ரீதியாக எதையுமே நம்ம போய் இதை பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன்னா அங்கேயும் ட்ராவல் பண்ணணும் இங்கேயும் ஒர்க் பண்ணணும் என்று சொன்னால் நாங்கள் சரியான அந்த முறைப்படி போன்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஜோனி, நீங்கள் இப்போ இந்த சினிமா ஃபீல்டில் சரியான பிஸியாக இருக்கிறீங்க. உங்களோட ஃபேமிலி லைஃப் அண்ட் சினிமா லைஃப் வந்து பார்க்க எப்படியும் அதையும் இதையும் மேனேஜ் பண்ணும். ஃபைனான்சியல் ரீதியாக எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கீங்க? ஃபைனான்சியல் ரீதியாக அது வெரி புவர் தான். என்னென்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போ தான் வளர்ந்து கொண்டு வருது. இப்போ வளர்ந்து கொண்டு வர பட்சத்தில் நடிகர்களுக்கான சம்பளம், இயக்குநர்களுக்கான சம்பளம், டெக்னீஷியன்ஸுக்கான சம்பளம்ன்றது வந்துட்டு அது பட்ஜெட்டை பொறுத்து தான். அப்போ சில நேரங்களில் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில வாய்ப்புகள் வச்சு அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். சிலது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சில பேர் வந்துட்டு அவங்களோட முதல் முயற்சியாக இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்காது, அவங்க சேர்த்து வச்ச காசையோ இல்லை அவங்களோட பைக் அடகு வச்சோ இல்லை வீட்டுக்கிட்ட நகை ஏதோ வாங்கி வச்சுட்டு தங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அப்படியா நாட்கள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு சம்பளம் வாங்க முடியாது. அது நல்லாவும் இருக்காது அதில். ஏன்னா
அவங்களும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, தங்களோட இதை வெளிப்படுத்தணும் நினைங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் போய் ஒரு சரீர உதவி மாதிரி ஒரு நடிகனா அதை நடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் இல்ல அதை நான் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிலைமையில தானே இருக்கோம். மற்றபடி சில வெளிநாட்டில இருந்து ப்ரொடக்ஷன் வந்து சில படங்கள் பண்ணும்போது அவங்க வந்துட்டு எத்தனை நாளைக்கான ஷூட்டோ அத்தனை நாளைக்கான கால் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளங்கள் தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அப்படி தராங்க, நிறைய அப்படி நடந்திருக்குது. இதுதான் எங்களோட சர்வேயல். மற்றபடி எனக்கு ஃபேமிலி இதுக்குன்னு சொல்லி நம்ம இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணலைன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்னடா நாம இதைத்தான் குறிக்கோளாக வச்சிருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியில நாங்கள் ஜெயிச்சு இது மூலமா ஏர்ன் பண்ற எங்கட இதை கொண்டு தான் எங்கட வாழ்வாதாரத்தையும் என்ன சார்ந்தவங்களுக்கு வந்து செய்யணும்ன்றதுல நான் இதாக இருக்கிறேன். அது சில ஃபேமிலி இதுகள் தெரியும் தானே, அவங்களுக்கு அவங்க சைடு ஒரு பார்வை ஒன்று இருக்கும்ல. இப்படி இவ்வளோ வருஷமா சினிமாண்டே போய் கொண்டிருக்கான், இவன் என்ன உருப்பட்ட மாதிரியா, ஜெயிப்பானா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு அம்மா அப்பாக்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அது இருக்குன்னு தானே. அப்ப ஒரு மகனா ஒரு கூட பிறந்தவனா எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தானே. கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல எங்கட கனவு எங்கட லட்சியத்தை நாங்கள் விட்டுட்டு போக முடியாது இல்லை. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே என்ன மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் அப்படி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்தவங்க பாதியிலே போயிருப்பாங்க, அதுக்காக நாம அவங்களையும் தப்பு சொல்லல. அது அவங்களோட குடும்ப சூழல், அது குடும்ப சூழல். நாம அவங்கள போய் விமர்சனம் பண்ணிக்கிட்டோ கேள்வி கேட்டுட்டோ இருக்க முடியாது. சில பேர் இன்னும் முழு மூச்சா குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தண்ட கனவுகளோடையும் பயணிச்சு கொண்டு பேலன்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சில அப்பா நான் இதுக்குள்ள போனா என் குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகாம நாம நினைச்ச இந்த இதுக்குள்ள போய் சாதிச்சுட்டு ஏதாவது நல்லது நடந்துருமெண்டு அப்படி ஒரு பார்வையில இருக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட இது தானே. இப்ப எனக்கு அதான் தோணுது. மற்றபடி சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸ்டில் என்னை வாழ வச்சு கொண்டு தான் இருக்குது, இனியும் என்னை வாழ வைக்கும் அப்படின்றதான் என்னுடைய. ஏன்னா நான் சினிமாவை நான் ரொம்ப நம்புறேன். நான் ஏன்னா அப்படிதான் சொல்லுவேன். வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லலாம், கூட பிறந்தவங்கள்ட்ட போய் சொல்லலாம். பட் நான் சினிமாவுக்கு போய் சொல்ல முடியாது. போய் சொன்னா நான் இதாக இருக்க முடியாதுன்னா நான் என்னுடைய பார்வையில் அது வந்துட்டு. ஏன்னா அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒன்று எங்களுக்கு சினிமாக்காக உங்களை அர்ப்பணிச்சு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது ஒரு அதுவும் தான் இன்னொன்று. நாம சினிமாக்கு நாம நேர்மையா இருப்போமே, அது எப்பயாவது ஒரு இடத்துல எங்களை தூக்கி காப்பாற்றும். அண்ணா கொஞ்சம் லேட் ஆகும் சிலது. அப்போ கொஞ்சம் மனசு டல் ஆகும், என்னடா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்களே அப்படிலாம் தோணும். ஆனா பிறகு பார்த்தா சரி போனவங்களை பார்த்தா அவங்களுக்கு காண கிடைக்காது. அப்போ தோணும், அப்போ உன்னை இந்த நிலைமையில சினிமா இப்படி வச்சிருக்குன்னு சொன்னா ஒரு நிரந்தர வெற்றிக்காக நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்ன்றதால. அதுதான் என்னுடைய பார்வை. என்னை போன்ற சில நிறைய கலைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அந்தோணி இயக்குநர்கள் இருக்கிறாங்கல்ல, சுகிர்தன் அண்ட் ஜொனோஷன், அவங்கெல்லாம் வந்துட்டு சினிமா தான் எங்களுக்கு. நாங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்தோம்னு சொன்னால் சாப்பிட மாட்டோம், காசு இருக்காது. ஆனால் சினிமா எங்களோட டிஓபி தனுஷன் ஆகட்டும், எல்லாருமே நாங்கள் அது ஒரு போதை, அது ஒரு பெரிய போதை. அது எங்களுக்கு வாசிப்பாகட்டும் சரி, சினிமாவாக இருக்கட்டும் சரி. அப்போ எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டிக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு எதனா இருக்கு, இவங்க வேலை வெட்டி இல்லையாடா அப்படின்லாம் கேட்பாங்க. நாங்க வேலை வெட்டியை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க உங்களுக்கு அது தெரியல, பெற்றவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இவங்கெல்லாம் நாங்கள சேர்ந்தாலே ஒரு ஆரோக்கியமான இருந்து. இப்ப அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், உண்மையா இருக்கும். மெயினா உண்மையா இருந்தாலே எங்களுக்கான இது கிடைக்கும். அது எல்லாருமே சேர்ந்து செயல்படும் போது அது வரும். இதான் என்னுடைய விஷயம். பெரிய ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செய்கிறீங்க. அடுத்தது அப்கமிங் கலைஞர்கள், இப்போ வளர்ந்து வார கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு நடிகனாக நீங்கள் சொல்றீங்க, எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறீங்க. ஸோ அப்கமிங் கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நல்ல கேள்விதான். என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாததை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க. அவர் அனுபவசாலி சொல்றான்னா கேளுங்க, இல்ல தேடுங்க, வாசிங்க, நிறைய படைப்புகளை பாருங்க, அதுக்கு நிறைய ஹோம்வொர்க் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொன்னா, நீ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மனநிலையில எப்படி நீ முதல்ல செயல்பட போற, உன்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் எங்க இருந்து அதை ஆரம்பிக்க போகுது அதை தேடு. அதுல போய் உனக்கு எது பிளஸ் எது மைனஸ் அதுகளை தேடு, அதுக்கான ஹோம்வொர்க் பண்ணு. அதுக்கு ரெஃபரன்ஸா உங்களுக்கு ஒரு சீனியர் இருக்காருன்னு சொன்னா சீனியர்கிட்ட போய் டவுட்டை கேளு, சீனியர் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பாருல்ல. அப்படி தேடி கத்துக்கிட்டு வாங்க. அதே நேரத்துல வந்துட்டு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க, அதே நேரத்துல இப்ப இங்க நிறைய பேருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் ப்ராசஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்துட்டு தெரியாம இருக்குது. அப்ப இங்க முதல்ல நீங்க லேர்ன் பண்ணணும். ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றது ரொம்ப 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 மஸ்ட். அது இங்க நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, கேட்டா ஆன் ஸ்பாட். அதுல எல்லாம் உடன்பாடே இல்லை, எனக்கு சுத்தியமா உடன்பாடு இல்லை. இத ப்ராப்பரா ஒரு
அசிஸ்டன்ட் டைரக்டர் கற்றுப்பான்னு சொன்னால் இந்த தப்பை செய்ய மாட்டான். கண்டிப்பா. ப்ராப்பராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் எடுத்த உடனே பெண்ணும் பேப்பரோட தான் இருப்பான். அவன் பென்சிலால் எழுதுறான், பெண்ணால் எழுதுறான், அடிச்சு எழுதுறான், கிழிச்சு எழுதுறான். அவன் அங்கேருந்து அவனுடைய இதை ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பித்து முடிக்கிறதான் ப்ரீ ப்ரொடக்ஷனோட எண்டு. தான் வந்துட்டு இதுக்கு மேலே திருத்துறதுக்கோ கை வைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இதை நான் பவுன் பண்ணுறேன். இதை பவுன் பண்ணிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் அவங்கள்ட்ட போய் இதை கொடுத்து அப்ரோச் பண்ணுறேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த போர்ஷன் அனுப்பி நீங்கள் இந்த கேரக்டர் இதை படித்து பார்த்துட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு டீம் இருக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் அனுப்பி நீங்கள் சஜஷன் கேட்கலாம். இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், இது அப்படி இருக்கு, அப்படி பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்க உட்காந்து உங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க தான், ஒரு 5-6 பேரை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு இது பாசிபிள் ஆகும், இது சரியா பிள்ளையா, ஃபியூச்சரில் இதை பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ரெஃபரன்ஸ் நிறைய தருவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் பண்ணணும். அப்படி தான் நான் யங்கஸ்ட்டுக்கு சொல்ல வரேன். இப்போ வரவங்களுக்கு குறிப்பாக டிரெக்டர்ஸுக்கு நான் சொல்ல வரேன். டிரெக்டர்ஸ் வந்து நான் என் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஆனால் டிரெக்ஷன் தான் வந்துட்டு பட் டிரெக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். எனக்கு அதெல்லாம் சொல்ல வரேன். நான் டிரெக்டரோட நடிகன் இதுக்கு சொல்ல வரேன் வந்துட்டா, டிரெக்டரை மீறி இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு இயக்குனரை மீறி இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு இயக்குனருக்கு தேவை ஒரு நல்ல தயாரிப்பாளர். மற்றபடி அந்த 24 கிராஃப் டைமே கேண்டில் பண்ணுறது அவர் மட்டும்தான். நான் நடிகனா நான் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். மற்றபடி அவர் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் ப்ராசஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அது அவங்களுக்கு அந்த அடிப்படையிலேருந்து அது சரியாக தெளிவாக புரிஞ்சு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல இயக்குனர் ஆகலாம். அவரை ஃபாலோ பண்ணி அடுத்தவன் வரலாம். இங்கே எங்களோட பொடியல்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. ஒரு 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 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு ஆல்பம் சாங்ஸோ இல்லை ஒரு இதில் போய் ஒர்க் பண்ணாலே தங்களை வந்துட்டு A to Z தெரிஞ்ச ஒரு இயக்குனராக வந்துட்டு தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு பின்னடைவு, பெரிய பின்னடைவு. அதுவும் வருங்கால சினிமாவுக்கு பெரிய பின்னடைவு. அவங்க தான் சொல்ல அப்படி பண்ணால் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சீனியர் இருந்திருப்பார்ல, அவரோட போய் உட்கார்ந்து கேளுங்க, டவுட்டு கேளுங்க, அனுப்பி இது கேளுங்க, கத்துக்கொள்ளுங்க, தேடுங்க. இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல, இப்ப இந்தியா பொதுவாக அனுபவ பார்வல் இல்லை, அது நிச்சயமா இல்லை. அது வேணும்ன்றேன் நான். குறிப்பா இயக்குனர்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க மூலமா தான் நாங்க இப்ப பிஹைண்ட் த ஸ்கிரீன் இல்லாம ஆன் த ஸ்கிரீன் இல்லையே. உண்மைதானே? அப்ப இங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் எங்களுக்கான மெயினே. அப்ப அவங்க சரியா இருந்தா தானே ஆன் த ஸ்கிரீன் நாங்களும் இதா இருப்போம். அப்ப அதனாலதான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க கேட்டபடி அப்ப எனக்கு 17 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன்னா ஒரு இயக்குனருடைய வலி, ஒரு இயக்குனருடைய கனவுகள், ஒரு இயக்குனர் எப்படி தன்னுடைய படைப்புகளை கொடுப்பான்ன்றது எனக்கு குறைஞ்சபட்சம் தெரியும். எனக்கு சின்ன வயசுல இருந்து திரைப்படங்கள் அதெல்லாம் பார்த்தபடியா எனக்குள்ளே ஒரு இயக்குனர் ஆசை இருக்கும். அது ஆனா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றதும் தெரியும். அப்ப நாங்க என்ன பண்றது, சரி அப்ப அதுக்கான முழுமையா ஒரு இது வந்த பிறகுதான் தேடி படிச்சு அனுபவத்தின் அடிப்படையில வந்துட்டு நீங்கள் அதை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு தயாரிப்பாளர் கிடைப்பாரு. ஏன்னா நீங்கள் பவுன் கொடுக்கும்போதே தயாரிப்பாளர் அதை படித்து பார்க்கும்போது, தயாரிப்பாளருக்கும் ஒரு சினிமா அறிவு இருக்குன்னு சொன்னால் அதை படித்து பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டு அதை ஒரு ஓகே பண்ணிடுவார். சரியான ப்ரொஃபைல் கண்டிப்பாக அது அப்படி போங்கன்றேன். ஏனோ தானே வந்துட்டு போயிட்டு ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு லொக்கேஷனில் போயிட்டு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன சார்ந்த உங்கள்கிட்ட நான் பர்சனலாக சொல்லிக்கிறது தான். நீங்கள் என்ன வேணுமென்று சொன்னால் எனக்கு முன்கூட்டியே நீங்கள் அனுப்புங்க, என் கேரக்டருக்கான என்ன இது அதை எனக்கு அனுப்புங்க. என்னட்டு ஒரு நடிகனா நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அது ஏன் பொறுப்பு இல்லை. நடிகனா எனக்கு இந்த கேரக்டர் இப்படி பேசுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கும், இதை யார் சம்மந்தப்பட்டவங்க, அப்போ எனக்கு அந்த விளக்கத்தை நான் கேட்பேன். அந்த விளக்கத்தை இயக்குனர் தான் தரணும் கண்டிப்பாக. அப்போ அதில் நான் தெளிவாக இருப்பேன். இல்லைன்னா வாங்க ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்னு சொன்னால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது என்ன இது இல்லையா, அது டக்குன்னு போயிட்டு இது பண்ணுறதுக்கு முடியாது. அப்போ இங்கேயே ஒரு இயக்குனருடைய பார்வை மாறிடும். ஒரு நடிகர்கிட்ட அப்போ ஸ்கிரிப்டே இல்லாமலாம் நீங்கள் படம் பண்ணுறீங்க இல்லை. அதுக்கு சில பேர் உதாரணமே அவங்க மற்றவங்களை விடுப்பா, மற்றவங்க நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன அப்போ நீ அப்போ உன்னுடைய கதை நீ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீ 100% சொல்லிடுவ. மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி அதை கடத்த போற? பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த போர்ஷனை கட் பண்ணி அனுப்ப போற. இல்லை தயாரிப்பாளர்கிட்ட போய் சார் இருந்தாங்க ஒரு கிழமை டைம் எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. என்ன மதிச்சு ஒருத்தன் பார் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிருக்கான், அப்போ அவரும் படிச்சுட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த தெளிவு கிடைச்சிடும். இவ்வளோ அந்த கதைப்படி இவ்வளோ செலவு வருமோ, அப்போ நம்ம இது கொடுத்து தானே ஆகணும். ஸோ இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் ஒரு படைப்பு உருவாகும். இதை நான் சொல்ல வரேன். இதை செய்யுங்கன்றது சொல்ல வரேன். இனி வரும் இளைஞர்கள் எங்களுடைய இயக்குனர் ஆசைப்படுறவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எல்லாமே இங்கே யாருமே இல்லை. ஸோ அப்போ நீங்களே அடிப்படையிலேருந்து தெளிவாக கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, இதைத்தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப நன்றி. ஈகிள் ஸ்டுடியோ கலையத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிற ஜானி ஆக்டர், கிட்டத்தட்ட 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்,
35 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறார். ஜோனியோட கதைச்சது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு கலகலப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக திருப்பியும் தொடர்புக்கு வருவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமா எனக்கும் இந்த வாய்ப்பை தந்திருக்கேன் இந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு உங்களோட இந்த ஈகிள் ப்ரொடக்ஷன் மூலமாக. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை தந்து உங்களுக்கும் அண்ட் என்னோட கேமராமேன் தனுஷன், அவருடைய ஃப்ரெண்ட் ரோஷான், இந்த எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இது நான் இதை ரொம்பவே வரவேற்கிறேன். எங்கட கலைஞர்களுக்கு இது ரொம்ப தேவை. இது ஒரு காலத்தின் பதிவுன்னு கூட நான் சொல்லுவேன். நான் நன்றி. நன்றி ஐயா, நன்றி.